வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற திரைப்படம் பாலிவுட்டோட பவர் ஹவுஸ் ராணி முகர்ஜி அவர்களோட நடிப்புல வெளிவந்திருக்கிற மருதாணி 3 படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்த முதல் 2 பாகங்கள் பெரிய வெற்றியை பெற்ற நிலையில அதே தாக்கத்தை இந்த படம் ஏற்படுத்துமா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த படம் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற புலந்துஷார் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆரம்பிக்குது. அங்க அம்மா அப்படிங்கிற ஒரு மாஃபியா பெண் 8ல இருந்து 9 வயசு சிறுமிகளை கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் இந்த கும்பல் இந்திய தூதரோட பொண்ணை கடத்திக்கிட்டு போகிறாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கான பொறுப்பை போலீஸ் ஆபீசரா இருக்கிற ராணி முகர்ஜி கிட்ட கொடுக்கறாங்க. ஒரு என்ஐஏ ஆபீசரா அவங்க களம் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட சிறுமிகளை காப்பாத்த அவங்க என்னென்ன முயற்சிகள் பண்றாங்க, கடைசியா அந்த கும்பலை எப்படி அழிச்சாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா மருதாணி படத்தோட உயிர் நாடியே ராணி முகர்ஜி தான். ஆக்ஷன் காட்சிகள்ல அவங்க காட்டுற வேகமாகட்டும், எமோஷன் காட்சிகள்ல அவங்க பண்ற முதிர்ச்சியான நடிப்பாகட்டும், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த படத்தை தான் ஷோல்டர்ஸ்ல தாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சமூகத்துல இப்பவும் இருக்கிற குழந்தைகள் கடத்தல், உடல் ரீதியான சோதனைகள் பற்றி படத்துல பேசுற வசனங்கள் ஷார்ப்பா இருக்குது. அதே நேரத்துல சிந்திக்கவும் வைக்குது. படத்தோட பிஜிஎம் படத்தோட விறுவிறுப்பை பல இடங்கள்ல நல்லாவே அதிகப்படுத்துது. ஸ்ரீலங்கா சம்பந்தப்பட்ட காட்சிகளாகட்டும், சேசிங் காட்சிகளாகட்டும், இந்த இடங்கள்ல சினிமோட்டோகிராபிக் மூலமா நல்லாவே கவர் பண்ணியிருக்கிறாங்க. படத்துல தேவையில்லை அப்படின்னு எந்த ஒரு காட்சிகளும் இல்லாம தேவையான காட்சிகளை மட்டும் கொண்டுட்டு வந்து திரைக்கதைய முடிஞ்ச அளவுக்கு போர் அடிக்காம இவங்க கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் களத்துல இறங்கி குற்றவாளிகளை வேட்டையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கும்போது பல போலீஸ் படங்கள்ல நாம பார்த்த அதே ஃபீல தான் இந்த படமும் ஏற்படுத்துது. இந்த படத்துல மல்லிகா பிரசாத் தான் வில்லியா மிரட்டி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த மருதாணி சீரீஸ்ல வில்லன் கதாபாத்திரம் பயங்கரமாவும் அதே நேரத்துல விசித்திரமாவும் இருக்கும். இந்த படத்துல வர வில்லி கதாபாத்திரம் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபை ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் டவுன் ஆகிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். படத்துல ஹீரோயின் குற்றவாளிகளை பிடிக்கிற இடத்துல சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்கை உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம். 10க்கு 6.9 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.